வெல்கம் டு மை சேனல் பிஎஸ் வில்லேஜ் ஃபார்மர் லைஃப். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாதம் 1,00,000 ஆடு வளர்ப்பில் எப்படி பெறலாம் அப்படிங்கிற ட்ரிக்ஸை தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். என் சேனலை மொத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். மறக்காமல் என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், கிடாயை பார்த்தீங்களா எப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் வளர்த்தாதாங்க மாதம் 1,00,000 என்னங்க 2,00,000 கூட சம்பாதிக்கலாம். இந்த கிடாயை பார்த்தீங்கன்னா இப்போ கூட 40,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. நாங்கள் தான் எங்களுக்கு எங்கள் ஆடுகளுக்கு கிடா வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி கிடா வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு வருஷம் அதாவது 1.5 to 2 வருஷம் வரைக்கும் நம்ம ஆள் உயரம் வரணும் அப்படின்னா 2 வருஷமாவது ஆகுங்க. அப்படி வளர்க்கும்போது கிட்டத்தட்ட 40,000 50,000 கூட அந்த ஆடு விலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆட்டோட வெயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோ இருக்குங்க. இப்போயே அதுக்கு பல்லு போடலை. இன்னமும் அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஓகேங்க. மாதம் 1,00,000 அப்படிங்கிறது டக்குன்னு நம்மளுக்கு வரப்போகிறது கிடையாதுங்க. அதாவது 1,00,000 நம்ம சம்பாதிக்கணும்னா நம்ம எவ்வளோலாம் வேலை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கணும். நம்ம என்ன வேலை பார்க்கணும்? கூலி வேலைக்கு போகிறவங்க கூலி வேலைக்கு போனால் இவ்வளோ ரூபா வரும், கொத்தனார் வேலைக்கு போகிறவங்களுக்கு இவ்வளோ ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சம்பளம் வரும். ஆனால் இந்த ஆடு மேய்க்கிறவங்களுக்கு மட்டும் தினசரி வருமானம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு மாதத்தில் ஒரு தடவை அதாவது வரும். நம்மளுக்கு வந்தால் பல்காக அமௌண்ட் கைக்கு வருங்க. அதுதான் உண்மை. டெய்லிலாம் யாருக்கும் ஆடு வளர்க்குறவங்களுக்கு வரப்போகிறது கிடையவே கிடையாதுங்க. மாதத்தில் ஒரு தடவை மாதத்தில் ஒரு தடவையோ இல்லை எத்தனை தடவை வேணாலும் நம்ம விற்கிறத பொறுத்து ஆடுகளை நம்ம எத்தனை ஆடுகள் வச்சுருக்கிறத பொறுத்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். 1,00,000 வரலாம். அதாவது மாதத்துக்கு 50,000 வரலாம், 1,00,000 வரலாம். அது நம்மளோட திறமையை பொறுத்தது. கண்டிப்பாக ஒரு 100 ஆடு வளர்க்குறீங்க, 200 ஆடு வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக 1,00,000 கண்டிப்பாக மாதம் எடுக்கலாங்க. அதாங்க உண்மை. 100 ஆடு 200 ஆடுன்றபோது அது தாயாட்டிலேருந்து ஒரு வருஷத்துக்கு 2 ஈத்து போடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 தாயாடு வச்சுருந்தோம்னா ஒரு வருஷத்தில் 2 ஈத்து போடுது அப்படின்னா 2 குட்டினாலும் கணக்கு பண்ணுங்கள். அதுவே 2 குட்டினா 50 இதுக்குன்னா 50 × 2 100. அப்போ 100 குட்டிகள் ஆயிரும். 100 குட்டிகளை நம்ம எப்படியும் எல்லா குட்டிகளும் நம்ம வச்சுருக்க மாட்டோம். எப்படியும் பாதி குட்டியை விற்போம், பாதி குட்டியை நம்ம வச்சுருக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், அதாவது அந்த பொம்மரி ஆடை மட்டும் வச்சுக்கிட்டு கிடாயை நம்ம விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை அப்படியும் இல்லைன்னா நம்ம ஒரு 4 மாதம் வளர்த்து இல்லை 5-6 மாதத்தில் அந்த குட்டிகளை விற்போம். அப்படித்தானே? அப்போ நம்மளுக்கு ரெட்டிப்பு லாபம் தான். இப்போ 50 தாயாடு வச்சுருக்கும் போது வருஷத்துக்கு 2 ஈத்து ஈனும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை மாதம் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிறந்த அந்த ஆட்டுக்குட்டி கூட 1,000 ரூபாய்க்கு வாங்குறாங்கங்க. இப்போல்லாம் ரேட்டு ரொம்ப கூடி போச்சுங்க. அதாவது 1,000 ரூபா கேட்குறாங்க. சில பேர் 1,200 ரூபா இருந்தால் தான் குட்டியை தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்களே 1,200 ரூபா 1,000 ரூபாய்க்கு நாங்களே வாங்கியிருக்கோங்க. அதுதான் இப்போ உண்மையான நிலவரம் ஆடு வளர்ப்பில் இதுதாங்க. ஆடு வளர்ப்பு என்றைக்குமே ரெட்டிப்பு லாபம் தான். ஒரு குட்டியை வளர்க்குறீங்க, 4 மாதம் வளர்க்குறீங்க, 5 மாதம் வளர்க்குறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 5 மாதத்தில் உங்களுக்கு ரெட்டிப்பாயிரும். இதுதான் ரெட்டிப்பு லாபம் அப்படி சொல்லுவாங்க. மாதம் 1,00,000 எடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாருமே யூடியூப்பில் மாதம் 1,00,000 எப்படி எடுக்க முடியும், மாதம் 1,00,000 எப்படி எடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக 100 ஆடு 200 ஆடு வச்சுருக்கும் போது கண்டிப்பாக நம்ம அந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஜாஸ்தி தாங்க. 100 ஆடு 200 ஆடு வச்சுருக்கும்போது கண்டிப்பாக அசால்ட்டாக மாதம் 50,000க்கு மேலே கன்ஃபார்ம் எடுக்கலாங்க. அது உண்மையான இது. ஏன்னா நாங்கள் அப்படி தான் எடுத்துகிட்ருக்கோம். என்னடா நாங்கள் ஆடு வியாபாரி, அதாவது கொஞ்சம் வயசான ஆடுனா வியாபாரிகள்கிட்ட விற்கிறது. அதுக்கப்புறம் எங்கள் மாதிரி அதாவது எங்கள் ஆடு இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா 30 வருஷமாக அந்த ஆடுகள் அதோட ஆடு குட்டி அப்படின்றபோது அது நல்ல ஒரு
தரமான ஆடாக தான் இருக்கும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆடு வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு தடவை பாருங்கள். எல்லார் ஆடும் எப்படி இருக்குது, எங்கள் ஆடு வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்களே பார்த்தா உங்களுக்கு வந்து வித்தியாசம் நல்லாவே தெரியும். தரமான ஆடு தான் வந்து நாங்கள் கன்னி ஆடு, ஒரிஜினல் கன்னி ஆடு தான் நாங்கள் வந்து வச்சுருக்கிறது. கிட்டத்தட்ட 70-80 ஆடு கிட்ட வந்து இருக்குங்க. இப்போ வந்து நாங்கள் குட்டிகள் வந்து இந்த மழை காலனால வந்து குட்டிகள் வந்து இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு வாரத்தில் வந்து 4 குட்டிகள் வந்து போட்டிருக்கு. அதாவது ஒரு ஆட்டுக்கு வந்து 2, இன்னொரு ஆட்டுக்கு வந்து 2 வந்து போட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா அந்த மழை காலத்தில் வந்து பராமரிக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அதை பார்த்து பராமரித்து இது பண்ணோன்னா அது ஒரு 4 மாதத்தில் ஒரு குட்டி ஆகும்போது அது ஒரு வருமானமாயிட்டு போயிடும். ஆடு வளர்க்குறது எப்போயுமே ஒரு ரெட்டிப்பான ஒரு வருமானம் தான். நம்ம குறைஞ்ச ஒரு ஆடு வாங்கினோம்னா அது ஒரு 4 மாதம் வளர்க்கும் போது அதோட நம்ம வாங்குகிற விலையோட ரெட்டிப்பாக வந்து லாபம் கொடுக்கறனால தான் ரெட்டிப்பு லாபம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது தீவன செலவாகட்டும், எங்கள் ஆடு வந்து மேய்ச்சலுக்கு போகிறனால எந்த செலவும் வந்து ரொம்ப வந்துட போகிறது கிடையாது. இந்த அரிசி வைக்கிறது மட்டும்தான், அதுவுமே ரேஷன் கார்டில் வந்து வாங்குறனால அதுவுமே எங்களுக்கு வந்து கம்மியான செலவு தான் ஆகிக்கிட்டுருக்கு. புஞ்சை வச்சுருக்கனால அங்கேயே வந்து நமக்கு கொலைகள் வந்து போட்டிருக்கோம். அதையுமே வந்து ரொம்ப வந்து கம்மியான செலவு தான் ஆகும். அதே மாதிரி தவிடு பார்த்திங்கன்னா வந்து மாட்டுக்கு வாங்கும்போது இதுக்கும் சேர்த்து போடுறனால அது வந்து ஒரு செலவு வந்து கம்மி தான். அதனால் பார்த்திங்கன்னா வந்து செலவு வந்து ரொம்ப கம்மி, வருமானம் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி வந்து நிஜமாலுமே சொல்கிறேன். என்ன இவ்வளோ பேசுகிறீங்களே என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து ப்ரூஃப் என்கிட்ட இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து அது என்ன ப்ரூஃப் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு எழுதி வந்து கண்டிப்பாக வந்து காமிக்கிறேன். என்னென்னா போன மாதம் வந்து என் பையனுக்கு ஃபீஸ் கட்டினது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வருமானம் இது எல்லாமே வந்து அந்த ஆடு தான். அதாவது விவசாயம் நாங்கள் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து விவசாயம் வந்து வருஷத்துக்கு 2 தடவை தான் வந்து போட முடியும். வருஷத்துக்கு இங்கே வந்து 2 தடவை தான் வந்து போடுறாங்க. ஒன்று வந்து மக்காச்சோளம் போடுவாங்க. இப்போ போட்டிருக்கிறது வந்து மக்காச்சோளம். அடுத்து வந்து நாங்கள் வந்து கோடையில் வந்து வெள்ளைச்சோளம் போடுவோம். இது 2 மட்டும்தான் வருஷத்துக்கு 2 தடவை மட்டும்தான் போடுவோம். அதனால் வந்து அதில் வந்து பெரிய வருமானம் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாதுங்க. ஆடு வளர்ப்புல மட்டும்தான் எங்களுக்கு வந்து அதை வச்சு தான் எங்கள் குடும்ப வருமானம் இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லா வீடியோகளையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக மாதம் 1 லட்சம் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆடு வளர்த்து பழகுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிட்டு போயிருங்க. வேறு எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். உங்களுக்கும் 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது ஏதாவது டிப்ஸு உங்களுக்கு ட்ரிக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஏற்கனவே பழைய வீடியோக்கள்லாம் நம்பர் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எப்படி வளர்க்கணும், எப்படி வைக்கணும், தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மை எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. சும்மா தான் வந்து அதாவது நம்மளை மாதிரி சம்சாரிங்களுக்கு தெரியாதவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சர்வீஸாக தான் பண்ணுறோமே தவிர யார்கிட்டையும் காசு வாங்கி பண்ணுற விஷயம் கிடையாது.